வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் சித்தாரே ஜமீன் பார். இந்த படத்தோடைய ஒன்லைன் ரொம்ப சிம்பிள்ங்க. படத்தோடைய ஹீரோ ஒரு ஜூனியர் பேஸ்கெட் பால் கோச்சிங்ல நம்ம ஹீரோவை அடிச்சுக்க ஆள் இல்ல. ஆனா அவருக்குள்ள சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுலயும் குறிப்பா அவருடைய ஹைட்டை பத்தி யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவரால் பொறுத்துக்கவே முடியாது. அவருடைய சீனியர் கோச் நீ ஒரு குள்ளண்டா அப்படின்னதும் கடுப்பாகி சீனியர்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி நம்ம ஹீரோ அடிச்சிடறாரு. அதே கோவத்தோடவே நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு காரை கொண்டு போயிட்டு போலீஸ் கார்லயே போய் மோதிடுறாரு. இப்படி இவர் பண்ண இந்த தப்புங்களுக்கெல்லாம் கோர்ட்ல இருக்க ஒரு லேடி ஜட்ஜ் அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு மன வளர்ச்சி குன்றிய பேஸ்கெட் பால் டீமுக்கு நீங்க தான் கோச் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கோச்சிங் கொடுத்து அந்த மன வளர்ச்சி குன்றிய பசங்க எல்லாம் ஜெயிச்சாங்களா, அவங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோ பாடம் புகுத்தினாரா, இல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு லைஃப்னா என்னன்னு புரிய வச்சாங்களா, இது எல்லாத்தையும் பல நெகிழ்ச்சியான தருணங்களோட ஒரு சூப்பர் ஃபீல் குட்டோட சொன்ன படம் தான் இந்த சித்தாரே ஜமீன் பார். ஒரு சில படங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட கண்ணோட்டத்தையே மாற்றக்கூடியதா இருக்கும். அப்படி ஒரு படம் தான் இந்த சித்தாரே ஜமீன் பார். இப்போ இந்த படத்துடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பேஸ்கெட் பால் மேட்ச் நடந்துட்டு இருக்க ஸ்டேடியமுக்கு படத்தோடைய ஹீரோவான ஜூனியர் கோச் நம்ம அமீர் கானோட என்ட்ரி. இந்த படத்துல குல்ஷான் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இப்போ ஹீரோ ஸ்டேடியமுக்குள்ள போறாரு. உள்ள இவருடைய சீனியர் கோச் இன்னைக்கும் லேட், என்னைக்கு தான் நீ டிசிப்ளினா கரெக்டான டைமுக்கு வரும் நான் பாக்குறேன், போய் உட்காரு அப்படின்ற மாதிரி திட்டி நம்ம ஹீரோ போய் ஒரு வாரமா உட்கார வச்சாரு. இப்போ ஹீரோடைய டீம் ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் கோச் தான் அவங்களுக்கு டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அது எல்லாமே ஒரு மாதிரி தோல்வியில போய் முடியுது. பாயிண்ட்ஸ் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு கடுப்பான நம்ம ஹீரோ நேரா சீனியர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் சொல்றபடி பிளேயர்ஸ் விளையாட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, முதல்ல நீ டைமுக்கு வா, அப்புறம் நீ சஜஷன்லாம் கொடுக்கலாம், நேரா நீ ஏன் இடத்துக்கு வரலான்னு பாக்குறியா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சீனியர் திட்ட கடுப்பான நம்ம ஹீரோ இங்க பாருங்க உங்களுடைய டாக்டிக்ஸ் எல்லாமே பழசாயிடுச்சு, ஏன் நான் உங்க இடத்துக்கு வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவமா கேட்க, அதுக்கு அந்த சீனியர் என் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, ஆனா அவனுக்கு உயரமே பத்தலையப்பா அப்படின்ற மாதிரி ஸ்டேடியம்ல வச்சு எல்லாரும் முன்னாடி நம்ம ஹீரோவை கொல்லன்ற மாதிரி இந்த சீனியர் கோச் பாடி ஷேமிங் பண்ணதும் ஹீரோவால பொறுத்துக்க முடியல. பட்டுன்னு நம்ம ஹீரோ சீனியர் கோச்சோட தவடிலே பொலிர் நிறைஞ்சிருவாரா. அவ்வளவுதான், அடி வாங்கின சீனியர் கோச் ஹீரோவை திட்டி வெளியே அனுப்பிடுறாரு. அந்த கோவத்திலே நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு காரை ஏடாகோடமா ஓட்டிட்டு ராங் ரூட்ல போயிட்டு இவர் இப்படி ஏடாகோடமா கார் ஓட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம போலீஸ் கார்லயே போய் சொருவிடுறாரு. அவ்வளவுதான், போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிறாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ், அது போக கோச்சை வேற அடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த சீன்லேயே ஹீரோவுடைய லாயர் ஹீரோவை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போகும்போது இங்க பாருங்க ஜட்ஜாமா கிட்ட கொஞ்சம் டிசிப்ளினா பேசுங்க, அவங்க கொஞ்சம் ஏடாகூடமான ஆள், நான் அவங்க கிட்ட பேசி நீங்க ஜெயிலுக்கெல்லாம் போகாம ஏதாவது சோசியல் சர்வீஸ் மட்டும் பண்ண வைக்கிறேன், குறைஞ்சபட்ச தண்டனையா அதுதான் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஈஸி தான் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவும் நீட் அண்ட் கிளீனா கோர்ட்டுக்கு போய் ஆஜராகி ஹீரோ பண்ண தப்புகள் எல்லாம் அங்க நிரூபணமானதும் கோர்ட்ல இருக்க லேடி ஜட்ஜ் நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய அந்த கோச்சிங் திறமை இப்படிப்பட்ட ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பி அதை நாங்க வீணடிக்க விரும்பல, சோ அதனால இன்டெலெக்சுவலி டிசேபிள்டான பர்சன்ஸ், அதாவது மன வளர்ச்சி குன்றிய பசங்களுக்காகவே பேஸ்கெட் பால் டீம் இருக்கு, அந்த டீமுக்கு அடுத்த 3 மாசத்துக்கு நீங்க தான் போய் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஆர்டர் போட்டுறாங்க. இதை கேட்டதும் ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. ஏங்க எப்படிங்க ஒரு மென்டலுக்கு போயிட்டு நான் கோச்சிங் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த மன வளர்ச்சி குன்றிய பசங்களை மென்டல்ன்ற மாதிரி அந்த வார்த்தையை திரும்ப சொல்ல, இதை கேட்டு இருக்க ஜட்ஜால பொறுத்துக்க முடியல. நீங்க அப்படி பேசக்கூடாது, அப்படி பேச உங்களுக்கு அபராதம் போடப்பட்டுட்டே இருக்குன்ற மாதிரி கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஃபைனை போட்டுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல நம்ம ஹீரோவோடைய அம்மா, ஏண்டா கோர்ட்ல போய் தண்டமா 5000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வந்திருக்க, உனக்கு ஒழுங்கா பேசக்கூட தெரியாதா, மா மென்டல் பசங்களை மென்டல் சொல்லாம வேற எப்படிமா சொல்றது, அதுக்கு போய் ஃபைன் போட்டாங்க அப்படின்னு மாதிரி ஹீரோ கோவமா தான் அம்மா கிட்டே பேச, இந்த வாய்னால தான்டா 5000 ரூபாய் தண்டமா ஃபைன் கட்டு வந்த, ஒழுங்கா பேச கத்துக்கோ, அவங்க சொன்ன மாதிரி அந்த மன வளர்ச்சி குன்றிய பசங்களுக்கு போய் கோச்சிங் கொடு, உன் லைஃபும் கொஞ்சம் மாறும் அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க அம்மா சிங்கிள் மதராக தான் நம்ம ஹீரோ வளர்த்துருக்காங்க. ஹீரோக்கு ஒரு 8 வயசாக இருக்கும்போதே அப்பா ஓடி போயிட்டாரு. அப்போதுலேருந்தே நம்ம ஹீரோக்கு அப்பா ஆகிறதுலையும் விருப்பம் இல்லை. அண்ட் லைஃப்பில் பல விஷயங்களுக்கு அவன் பயந்துகிட்டு இருக்கான். அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹீரோ லிஃப்ட் பிடிச்சி போக மாட்டான். ஏன்னா ஒரு முறை லிஃப்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். அதுலேருந்து அவன் லிஃப்ட் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். அண்ட் நம்ம ஹீரோக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் ஹீரோவும் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா ஒய்ஃப்க்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் நம்ம ஹீரோக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பா ஆகிறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா இவனுடைய 8 வயசுலேயே இவங்க அப்பா இவனை விட்டு ஓட
ஓடந்து, அதுக்கப்புறம் சிங்கிள் மதரா இருந்து இவங்க அம்மா கஷ்டப்பட்டு இவனை வளர்த்து, இவனுக்குள்ள இருக்க அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இதெல்லாம் சேர்த்து வச்சு இவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏத்துக்கிறதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஆனா ஹீரோவுடைய ஒய்ஃபுக்கு குழந்தை பெற்றுக்கணும் ஆசை. இந்த முரண்பாடுல இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு பிரிஞ்சிருக்காங்க. ஹீரோவுடைய அம்மா ஒழுங்கா போயிட்டு கோர்ட்ல சொன்னபடி டிசேபிள்டான பசங்களுக்கு போயிட்டு கோச்சிங் குடிக்கிற வழியை பாரு அப்படின்னு அனுப்பிவிட, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த மன வளர்ச்சி குன்றிய பசங்கள் இருக்கக்கூடிய பாஸ்கெட் பால் டீம் அந்த இடத்துக்கு தான் போயிருக்காரு. அந்த டீமை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சர்தார் சிங், ரொம்பவே ஒரு பக்குவமான மனுஷன். அவர்கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வேணா நான் கோச்சிங் கொடுக்குறேன்ற மாதிரி தெனாவட்டா பேச, உடனே இவர் ஜட்ஜுக்கு கால் பண்ணி, என்ன மேடம் இவர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாராமே அப்படின்ற மாதிரி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதும் பட்டுன்னு நம்ம ஹீரோ, ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒவ்வொரு நாளும் வரேன் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போறாரு. அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டில் அந்த டீமில் மொத்தம் ஒரு 8 பசங்க இருக்காங்க. 8 பேருமே 8 ரகமாக இருக்கானுங்க. அவங்க எல்லாருக்கும் 30+. ஆனால் அவங்களுடைய மனசளவில் அவங்க இன்னும் 8 வயசு குழந்தைங்க தான். ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. போனதுமே நம்ம ஹீரோ அந்த டீம் கிட்ட தன்னுடைய பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருடைய பேராக கேட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோ அவனை பார்த்துட்டு, எதுக்குப்பா ஹெல்மெட் போட்டுங்கிற, கட்டி வச்சுட்டு அப்படின்னா கேட்க மாட்டேன்றான். கேட்டா எப்போ வேணா சீலிங் உடஞ்சி விழுந்துரும், சேஃப்டிக்காக நான் போட்டுட்டு இருக்கேன், இதை கட்ட மாட்டேன் அப்படின்றான். இந்த டீம்ல குட்டுன்னு நல்லா குண்டா ஒருத்தர் இருக்கான். அவன் புது கோச் வந்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஆனா ஹீரோக்கு அது பிடிக்கல. ஏன்னா அந்த குண்டுன்றவன் பல நாளாக குளிக்கவே இல்லை. காரணம் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே தண்ணினா பயம். ஏன்னா ஒரு முறை இவன் தவறி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டானா, அந்த பயம் சின்ன வயசுலேருந்தே அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தண்ணினாலே பயம். ஸோ அதனால் அவன் அப்பத்துலேருந்து குளிக்கிறதே விட்டான். இப்படி தாங்க அந்த டீமில் ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இப்போ அவங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோ கோச் கொடுக்குற விதமாக உங்களுக்கு நான் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டீமில் நல்லா ஹைட்டாக வளர்த்தியாக ஒருத்தருக்கு, அவனுடைய பேர் அரவிந்த். அவன் மட்டும் நம்ம ஹீரோ பேசுறது எதுவுமே கேட்காம நேராக போயிட்டு அவன் பாட்டுன்னு தனியாக விளையாட ஆரம்பிச்சிடறான். இந்த கூட்டத்திலே அவன் தான் கொஞ்சம் தெளிவானவனா இருக்கான். ஆனா அவனும் நம்ம ஹீரோ பேசுறது எதுவுமே காது கொடுத்து கேட்காம அவன் பாட்டுன்னு தனியா அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். மத்த 7 பேருமே நம்ம ஹீரோ சொல்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க எல்லாரும் ஜாக் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரையும் ஜாகிங் கூட்டு போகும்போது ஒரு 2 பேர்த்த தவிர மத்தவங்க எல்லாரும் வெளியில போயிடறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வெளியில ஓடுறதான் பிடிக்கும் சொல்லிட்டு எல்லாரும் வெளியில ஓடிடுறாங்க. ஒருத்தனா எப்ப பார்த்தாலும் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கேட்டா அப்பப்போ அவன் கனவு உலகத்துக்குள்ள போயிடுவானா. இப்படி அந்த டீம்ல இருக்க அந்த 8 பேருமே அவங்கவுங்க உலகத்துல இருக்காங்க. அவங்க உலகத்துக்குள்ள நம்ம ஹீரோ போகவே முடியல. சோ அதனால நேரா அவங்க எல்லாரையும் பாத்துக்கிற அந்த சர்தார் சிங் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு இவங்களுக்கெல்லாம் என்னால கோச் கொடுக்கவே முடியாது. ஏன்னா இவங்க யாருமே நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேறாங்க. இவங்களெல்லாம் கூட்டிட்டு டோர்னமெண்ட்டுக்கு போக முடியாது அப்படின்ற நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹார்ஷா பேச, அது எல்லாத்தையும் கேட்டு இருக்க சர்தார் சிங், இங்க பாருங்க அவங்கவுங்க உலகத்துல அவங்கவுங்க நார்மல். உங்களுக்குள்ள நீங்க உங்களுக்கு நார்மலா தெரியலாம். ஆனா வெளியில மத்தவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி தெரிய மாட்டீங்க. அதே மாதிரிதான் அவங்களும். அவங்க யாருக்கும் அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே நார்மல் தான். ஸோ அதனால நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உலகத்துக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு நீங்க கோச் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சர்தார் சிங் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் கொடுத்து அனுப்புற. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சர்தார் சிங் சொன்னபடியே அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா கோச்சிங் கொடுக்குறாரு. அப்பவும் இவர் சொல்றது யாரும் அவனுங்க கேட்கற மாதிரி தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் அவங்கவுங்க பாலை போட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மத்தியில கரீம் குரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு மட்டும்தான் ஹீரோ சொல்ற வரைக்கும் பால் போடாம கையிலே வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டீம்ல இவர் ஒருத்தர் தான் தெளிவா இருக்காரு அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்லி வாய கூட முடியல. ஆனா அதுக்குள்ள இந்த கரீம் குரேஷ் பால் போடுறதே ஒரு மாதிரி தினுசா திரும்பி நின்னுக்கிட்டு திரும்பி தூக்கி போடுறாரு. யார் நீங்கன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. சர்மாஜின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேசுறது எதுவுமே நம்ம ஹீரோக்கு புரியல. அவர் பேசுறது அங்க இருக்க மத்த எல்லாருக்கும் புரியுது. இப்படி இந்த 8 பேருமே 8 தினுசா இருக்காங்களா. ஹீரோ ஒரு மாதிரி குழம்பி போறாரு. இவங்களுக்கெல்லாம் எப்படி கோச்சிங் கொடுக்குதுன்னே தெரியாம கடுப்பாய் அன்னைக்கு நைட்டு அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்க, அம்மா என்னால அவங்களுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க, டே கண்ணா உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பையனா இருக்கும்போது உனக்கு பாஸ்கெட் பால் கேம் பிடிச்சி போய் உன்னை கொண்டு போய் டீம்ல சேர்க்கறதுக்காக நான் கோச் கிட்ட கூட்டு போகும்போது நீ குள்ளமா இருக்க, நீ குள்ளன்னு அந்த கோச் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னான். உன்னை குள்ளன்னு சொன்ன அந்த கோச் தவடிலே ஒன்னு விட்டு உன்னை அந்த டீம்ல சேர்த்து விட்டேன்ல, அப்ப நான் உன் பக்கம் இருந்தேன். அதனாலதான் இன்னைக்கு நீ பாஸ்கெட் பால் கோச்சா மாதிரி இருக்க. நான் எப்படி சின்ன வயசுல உன் பக்கம் நின்னோ அதே மாதிரி இப்ப அந்த பசங்களுக்கு நீ தேவை. நீ அவங்க கூட நில்லு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய அம்மா எமோஷனலா பேச, அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ கொஞ்சம்
கொஞ்சமா அவங்களுடைய உலகத்துக்குள்ள போயிட்டு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சர்தார் சிங் கிட்ட பேசும்போது தான் இந்த 8 பேரோட லைஃபை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. எல்லாரும் இங்க விளையாட வந்தாலும் அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே திரும்பி நின்று பால் போடுவார் பாத்தீங்களா கரீம். அவர் ஒரு ஹோட்டல்ல கிளீனரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் இப்படி இருக்கிறதுனாலே அந்த ஹோட்டல் ஓனர் கடுமையா அவர் வேலை வாங்குறாரு. ஆனா அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம அந்த கரீம்ன்றவர் அவர் பாட்டுன்னு சாமான் கழுவிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாரும் பின்னாடியும் ஒரு கதைகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு. கட் பண்ணா நேஷனல் லெவல்ல இவங்கள மாதிரி டிசேபிள்ட் பீப்புள்ஸ்க்காகவே டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோ கோச் பண்ற இந்த டீம், இவங்க டீமோட பேரே சித்தாரே, இந்த டீமும் கலந்துக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்களுடைய ஹோம் கோர்ட்லயே நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க டீமை பயங்கரமா சேர் அப் பண்ணி அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆரம்பத்துல இவங்க டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லாம இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த டீமுக்கு சொல்லி கொடுக்குற அந்த டெக்னிக்ஸ் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கடைசியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சித்தாரே டீம் சூப்பரா ஜெயிச்சிடுறாங்க. இவங்க டீமோடைய முதல் வெற்றி இதுதான். எல்லாருமே பயங்கர ஹாப்பி. இந்த பசங்களுடைய பேரண்ட்ஸும் அந்த மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் பயங்கர ஹாப்பி. மேட்ச் முடிஞ்ச கையோட பிளேயர்ஸ் எல்லாம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு குளிக்க அனுப்பும் போது இவங்க டீம்லயே குட்டுன்ற ஒருத்த மட்டும் குளிக்காமலே இருக்கான்ல, அவனை குளிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்றாரு. ஆனா அவன் தண்ணி பக்கமே வர மாட்டேன்றான். அப்ப குட்டுவோடைய கண்ணு முன்னாடி ஒரு எலி குட்டி தண்ணி தொட்டிக்குள்ள போய் விழுந்துடுது. அதை பார்த்துட்டு குட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ப்ளீஸ் எப்படியாச்சும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருக்க அந்த எலி குட்டியை காப்பாத்திருங்க அப்படின்னு மாதிரி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா குட்டுக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவன் ஆக்சுவலா ஒரு பெட் ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். பெட் அனிமல்ஸ் ஆன நாய், பூனை, இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாமே குட்டு கிட்ட அவ்வளோ க்ளோஸா பழகிடும். எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான மிருகமா இருந்தாலும் குட்டு பக்கம் வந்தாலே அதுங்க அப்படியே சாந்தமாயிடும். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள அனிமல்ஸ்க்கும் அவனுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு. இப்படிப்பட்ட குட்டுவோடைய கண்ணு முன்னாடி ஒரு எலி குட்டி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கிறத பார்த்துட்டு அவன் பதறான். உடனே இதை பார்த்த நம்ம ஹீரோ இதுதான் இவன் மாறதுக்கான டைம்னு சொல்லிட்டு குட்டு தண்ணிக்குள்ள இருக்க எலியை நீதான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவனை தைரியப்படுத்தி அவனை தண்ணி தொட்டிக்குள்ள இறக்கி விட்டு அந்த எலியை இவன் காப்பாத்திடுறான். கோச் எலியை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷமா சொல்ல அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ குட்டு இப்ப நீ தண்ணி தொட்டிக்குள்ள இருக்க எலியை நீ காப்பாத்திட்ட, ஆனா அந்த எலி குட்டி தான் உனக்குள்ள இருந்த தண்ணியோட பயத்தை போக்கி இருக்கு. ஆமா கோச்சுன்ற மாதிரி அவனும் அப்படியே குழந்தை மாதிரி நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப நாளாவே தண்ணி பயத்துல குளிக்காம இருந்த குட்டு இன்னைக்கு நம்ம கோச் அவன் பிளேயர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை குளிப்பாட்டுறாங்க. இப்படி ஒரு ஃபீல் குட்டான மூமெண்டோட இங்க இந்த படத்தோட இன்டர்வல் விடுறாங்க. இதுக்கப்புறம் தான் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ வெற்றிகரமா நம்ம ஹீரோவுடைய டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச் விளையாடுறதுல ஒரு சின்ன சிக்கல். இவங்க டீம்ல கரீம் குரேஷ்னு ஒருத்தர் இருந்தார்ல, பாலை கூட திரும்பி நின்று போடுவாரு. அவருக்கு அவர் வேலை செய்யக்கூடிய ஹோட்டல்ல இருந்து அவருக்கு லீவ் கொடுக்கல. அதனால அவரால் அடுத்த மேட்ச்ல கலந்துக்க முடியாது. ஸோ அவருக்கு பதிலா வேற யார் வருவா, ஒரு பிளேயர் குறையறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ சர்தார் சிங் கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்க, கவலை விடுப்பா, அடுத்த மேட்சுக்கு கைவசம் ஒரு பிளேயர் இருக்காங்க, நாளைக்கு நீங்க கிளம்பும் போது அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி சர்தார் சிங் தைரியப்படுத்தி அனுப்புறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவர் டீமோட பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் வெளியூர் போய் இவங்க விளையாட போறாங்க போல. ஸோ அதுக்காக இவர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க டீம்ல கரீமுக்கு பதிலா ஒரு பிளேயர் வருவாங்கன்ற மாதிரி சர்தார் சிங் சொன்னாங்கல்ல, அந்த பிளேயர் வேற யாரும் இல்ல, கையில சர்ஃபிங் போர்டோட ஒரு லேடி ரோட கிராஸ் பண்ணிட்டு தௌலத்தா நம்ம ஹீரோ முன்னாடி நிக்கிறாங்களே, இவங்களுடைய பேர் கோலு. இவங்க தான் அந்த சர்தார் சிங் சொன்ன பிளேயர். இவங்களும் மற்ற பிளேயர்ஸ் மாதிரியே தான் மூல வளர்ச்சி குன்றியவன் தான். ஆனா இவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். ஹீரோ இப்போ கோலுவை பார்த்து ஏமா நீ பொண்ணா அப்படின்னு கேட்டதும், யார் இந்த பைத்தியக்காரன், இவெல்லாம் ஒரு கோச்சா அப்படின்ற மாதிரி எடுத்த உடனே தடாலடியா பேச, சரி ஓகேமா நம்ம இப்போ பேஸ்கெட் பால் தானே விளையாட போறோம், நீ தான் கையில சர்ஃபிங் போர்டோட வந்திருக்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஆமா வெளியூர் போய் விளையாட போறோம், கண்டிப்பா ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவோம், அந்த ஹோட்டல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல அங்க விளையாடுறதுக்காக தான் இந்த சர்ஃபிங் போர்டு அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதும் ஹீரோ எதுவுமே பேசாம சரி வாங்க பஸ்ஸை பிடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோ பக்கத்து ஊர்ல விளையாடுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இவங்க எல்லாரும் பக்கத்து ஊருக்கு ரீச் ஆனதும் செகண்ட் மேட்ச்ல இவங்க டீமுக்கு ஆப்போனண்டா ஆடக்கூடிய அந்த டீம் பயங்கர டெரரா இருக்கானுங்க. இவங்களால அவங்கள பீட் பண்ணவே முடியல. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டீம் மீட்டிங்ல எப்படியாவது ஆப்போனன்ட் கதையை முடிச்சு இந்த செகண்ட் மேட்சை ஜெயிச்சு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் புதுசா டீமுக்குள்ள ஜாயின் ஆயிருக்க கோல் இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோ சொன்னதையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு ஆப்போனன்ட் டீம்ல கீ பிளேயரா ஒருத்தர் இருக்கான், அவனுடைய மெயின் பாயிண்ட்ல எட்டி விட அவ்வளவுதான் அவன் அப்படியே ஆஃப் ஆகி அமைச்சறாங்க. ஏமா உன்னை கதை முடிக்க சொன்னா ஆளையே முடிக்கிறதா அர்த்தம் இல்ல, ஒழுங்கா மேட்ச் விளையாடுங்கன்ற மாதிரி ஹீரோ இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு.
ஆப்போனன்ட் டீம்ல கீ பிளேயரே போனதுனால அசால்ட்டா இந்த கேமை இவங்க வின் பண்றாங்க. இப்படி இவங்க வின் பண்ண அந்த சந்தோஷத்தோடவே ரிட்டர்ன் இவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பஸ்ல ஆடி பாடிக்கிட்டு சந்தோஷமா வராங்க. ஆனா இது எதுவும் அந்த பஸ்ல இருக்க நார்மல் பேசஞ்சர்ஸ்க்கும் பிடிக்கல, டிரைவருக்கும் பிடிக்கல. டிரைவர் வந்து கத்துறாரு, இது என்ன உங்க அப்பா வீட்டு பஸ்ஸா, பாடிட்டு வரீங்க, ஒழுங்கா கப் சுப்புடுவாங்க, உங்களை மாதிரி பைத்தியங்களெல்லாம் பஸ்ல ஏதே பெரிய தப்பு அப்படின்ற டிரைவர் ஓவரா வாய் விட கடுப்பான நம்ம ஹீரோ கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்கன்ற மாதிரி கத்த, அப்பயும் டிரைவர் விடுற மாதிரி இல்ல, ஓவரா பேசுறான். அப்ப அங்க இருக்க நம்ம கோலு டிரைவருடைய மெயின் ஃபியூஸ்லயும் எட்டி விட அவ்வளவுதான், அவன் அப்படியே சுருண்டு விழுந்துறான். அதுக்கப்புறம் ஹீரோட டீமை மொத்தமா நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாரியை பிடிச்சி இவங்க எல்லாருமே வீடு வந்து சேர்றாங்க. தேர்ட் மேட்ச் விளையாடுறதுக்கும் இதே மாதிரி பக்கத்தூர் போய் விளையாடணும். ஆனா இவங்களை கூட்டிட்டு கவர்மெண்ட் பஸ்ல போக முடியாது, கண்டிப்பா பாதி வழியில இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஹீரோயின் கிட்ட ஒரு வேன் இருக்கு, அந்த வேனுக்காக ஹீரோயினை போய் மீட் பண்ணி பேசுறாரு. இப்பதான் என்ன உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இன்ட்ரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கோச் வேலை இது எல்லாத்தையும் எடுத்து சொல்ல ஹீரோயின் அப்பவே புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ டோட்டலா மாறதுக்கான ஒரே வாய்ப்பு இந்த பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறது மூலியமா தான் ஹீரோவால மற்றவங்களையும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு, சரி ஓகே நானே உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இப்போ ஹீரோ கூட ஜாயின் பண்ணிட்டு அவங்களுடைய வேன்ல இந்த பசங்களெல்லாம் ஏற்றிட்டு செமிஃபைனல் மேட்ச் விளையாடுறதுக்காக பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. செமிஃபைனல் மேட்ச் என்னதான் ஒரு மாதிரி குரூஷியலா போனாலும் கடைசியில நம்ம பசங்க பக்காவா வின் பண்ணிடுறாங்க. எஸ், ஒரு வழியா சித்தாரே டீம் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஹீரோ, சதா சிங் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. ஆனா இவங்க இந்த சந்தோஷம் எல்லாமே ஒரு நொடியில நொறுங்கி போகுது. ஏன்னா இவங்களுக்கு நடக்க போற அந்த ஃபைனல்ஸ் மேட்ச் டெல்லியில நடக்க போகுது. டெல்லிக்கு போகணும்னா கண்டிப்பா ஃபிளைட்ல தான் போய் ஆகணும். ஏன்னா அவ்வளோ தொலைவுக்கு பஸ் டிராவல்லாம் கண்டிப்பா பசங்களால தாங்க முடியாது. ஆனா இவங்க எல்லாரையும் ஃபிளைட்ல கூட்டு போற அளவுக்கு இவங்க கிட்ட பட்ஜெட் இல்ல, பணமும் இல்ல. ஸோ அதனால ஃபைனல்ஸ் இவங்களால போக முடியாதுன்ற மாதிரி சதா சிங் சோகத்தோடு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, இப்போ ஃபைனல்ஸ் போக முடியலன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க உடஞ்சு போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, கோச் என்னைக்கும் அவங்க எதுக்காகவும் உடஞ்சி அழ மாட்டாங்க, அவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சிடுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. அதனாலே அவங்க பெருசா எது மேலேயும் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி ஃபைனல்ஸ் போலன்ற வருத்தம் இருந்தாலும் அது அவங்கள அழ வைக்காது, அவங்கள நினைச்சு நம்மள தான் அழ வைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சதா சிங் ஒரு மாதிரி எமோஷனோட நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோ கிட்டயும் இவங்க எல்லாரையும் ஃபிளைட்ல கூட்டு போற அளவுக்கு காசு இல்ல. அப்படியே இந்த பக்கம் அந்த பிளேயர்ஸுடைய ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் காட்டுறாங்க. அவங்களால ஃபைனல்ஸ் போக முடியலன்ற அந்த சோகம் இருந்தாலும் அதை அவங்கள சுற்றி இருக்கிறவங்க மேலெல்லாம் காட்டாமல் அவங்க பாட்டுன்னு அவங்க உலகத்தில் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்களுடைய டெய்லி வேலையை அவங்க பாட்டுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபைனல்ஸ் டேட் நெருங்கிட்டே இருக்கு. ஹீரோக்கு என்னென்னா எப்படியாச்சும் இவங்கள ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போகணும். அதுக்காக நம்ம ஹீரோ திரும்பவும் ஒரு பிளானை போடுறாரு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நேராக இப்போ ஹீரோயினை தான் மீட் பண்ண போயிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசை. ஆனால் அது ஆக முடியாதனால இப்போ ஒரு பொட்டிக் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆக்டிங் திறமையை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாச்சும் இந்த பசங்களை ஃப்ளைட் ஏற்றி டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபைனல்ஸை விளையாட வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை சந்திச்சு கடைசியாக எனக்காக இல்லைனாலும் அந்த பசங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு போலீஸ் வேஷம் போட்டு நேராக இப்போ இந்த டீமில் கரீம் குரேஷ்ன்ற ஒரு பிளேயர் இருக்கார்ல, அவர் கூட ஒரு ஹோட்டலில் தட்டுக்கழுவுற வேலை பார்த்துட்டு இருக்கார்ல, அந்த ஹோட்டல் ஓனர் குரேஷியை நடத்துகிற விதம் 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும், ஆனால் 12 மணி நேரம் வேலை வாங்குறாரு. சரியான சம்பளம் கொடுக்கறது இல்லை, உழைப்பு சுருண்டல், அது போக மன வளர்ச்சி குன்றி இருக்கிற அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த கடை ஓனர் மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸோட நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் வேஷம் போட்டு நேராக அந்த கடை ஓனரை போய் மிரட்டுறாங்க. உன் மேலே இவ்வளோ அக்யூசேஷன் இருக்கு, உன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளணும்னு வச்சுக்கோ, குறைஞ்சது 7 வருஷம் ஜெயிலை விட்டே உன்னால் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்ட, சார் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரன் வழிக்கு வர இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கூட்டு போற அளவுக்கு மொத்த பணத்தையும் அந்த கடைக்காரர்கிட்டே வாங்கிட்டு பிளேயர் கரீமையும் அவங்க கூடவே கூட்டிட்டு இப்ப ஹீரோ அவர் டீமோட டெல்லியில ஃபைனல்ஸ் விளையாடுறதுக்காக ஃபிளைட் ஏறி போயிட்டு இருக்காங்க. டெல்லிக்கு வந்து இறங்கினதும் இவங்க எல்லாரும் ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல நம்ம ஹீரோ பிளேயர்ஸ் ஹீரோயின் இவங்க எல்லாரையும் லிஃப்ட்ல போங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப்ஸ்ல வந்துடுன்னு சொல்லிட்டு போக பாக்குறாரு. ஆனா பிளேயர்ஸ் எல்லாம் கோச் 4 மாடி மேலே ஏறி போகணும், வாங்க லிஃப்ட்லயே போயிடலாம் அப்படின்ட்டு மாதிரி கூப்பிட, இல்லப்பா எனக்கு லிஃப்ட் எல்லாம் செட் ஆகாது, ஸ்டெப்ஸ்ல போறதா எனக்கு பிடிக்கும், ஒரு வகையில் அது எக்ஸசைஸும் மாறி அப்படின்ட்டு பலம் மழுப்புறாரு. ஆனா உண்மையா நம்ம ஹீரோக்கு லிஃப்ட்ல போறது பயம், அதனாலதான் இவன் போக மாட்டேன்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் பசங்க கிட்ட ஹீரோக்கு இருக்கக்கூடிய வீக்னஸை பத்தி சொல்ல, உடனே பசங்கள்லாம்
சார் சார் லிஃப்ட்ல பாம்பு இருக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஹீரோவை ஏமாத்தி லிஃப்ட்டுக்குள்ள தள்ளி இவங்களும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறிறாங்க. லிஃப்ட்குள்ள போனதும் ஹீரோ கல்லு இல்ல ஓவர் வெயிட்னால லிஃப்ட் பாதியிலே நிக்குது. ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறாரு. கோச் பயப்படாதீங்க, லிஃப்ட் பாதியிலே நிக்கிறதுனாலலாம் உயிரெல்லாம் போயிடாது. இந்த லிஃப்ட் பாதியிலே ஸ்டக் ஆயிருக்கா, உடனே எமர்ஜென்சி அலர்ட்டையும் கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து காய்ஸ் எல்லாரும் ஜம்ப் பண்ணுவோம், லிஃப்ட் அப்பதான் கீழே வரும் சொல்லிட்டு எல்லாம் எகிரி குதிக்க நடுவில் மாட்டிட்டு இருக்க ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு வழியா பாதியில நின்றுட்டு இருந்த அந்த லிஃப்ட்டை சரி பண்ணி இவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வராங்க. வெளியே வந்ததும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பாத்தீங்களா கோச், நீங்க லிஃப்ட்ல போயிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகல, உங்களுக்குள்ள இருந்த அந்த லிஃப்ட் பயம் போயே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் வெகுளித்தனமா பேச, அட ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலைவன் எங்க போனாலும் லிஃப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பத்தி தான் அம்மா கிட்டயும் கால் பண்ணி சொல்றாரு. அம்மா எனக்கு லிஃப்ட்ல போற பயம் போயிடுச்சு, நான் விடுனா உங்களுக்கு நான் லிஃப்ட்ல போயிட்டு வர மாதிரியான வீடியோ எடுத்து காட்டட்டா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கோச்சே இப்போ குழந்தை மாதிரி அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல இருக்க அந்த பயம் எல்லாம் இந்த பசங்க மூலியமாவே அவருக்கே தெரியாம போக்கிக்கிட்டு இருக்காரு. கடைசியா இப்போ ஃபைனல்ஸ் மேட்ச். ஃபைனல்ஸ்ல சித்தாரா டீமுக்கு ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே ஹைட்டா இருக்கானுங்க. ஹீரோ டீம்ல ஒருத்தனை தவிர எல்லாருமே ஹீரோ சைஸ்ல தான் இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம் ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் ஆரம்பத்திலே அதிக பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தாரா டீம் பயங்கரமா சொதப்ப உடனே நம்ம ஹீரோ பிரேக்ல பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க எங்க மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒரே வீக்னஸ் நம்ம எல்லாருமே ஷார்ட்டா இருக்கும், ஆனா அந்த வீக்னஸையே நம்ம ஸ்ட்ரென்த்தா மாத்தணும். சின்ன வயசுல இருந்து நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்போனன்ட் டீம் கிட்ட ஸ்ட்ரென்த்தா இருக்கிற விஷயம் அவங்க எல்லாருமே உயரமா இருக்கானுங்க, அதையே நம்ம அவங்களுக்கான வீக் பாயிண்டா மாத்தணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பாலை மேல பாஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளே கீழே பாஸ் பண்ணிக்கங்க. அவங்களால குனிஞ்சு உங்ககிட்ட இருந்து பாலை வாங்க முடியாது, அதே மாதிரி கீழே பாஸ் பண்ணி விளையாடுறதுல உங்களை அடிச்சுக்க அவங்களால முடியாது அப்படின்ற மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து லோ பாயிண்டா இருந்த இவங்கள கிட்டத்தட்ட அடுத்த பிரேக்குள்ளவே ஈக்குவல் பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்துட்டாரு. நான் அப்பயும் ஆப்போனன்ட் டீம் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து லீடிங்ல இருக்காங்க. இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ டீம் எப்படியாச்சும் இன்னொரு கோல் போட்டாகணும், அப்பதான் இவங்களால ஃபைனல்ஸ் வின் பண்ண முடியும். இந்த டைம்னு பார்த்து பால் இப்போ யார் கையில இருக்குன்னா நம்ம கரீம் குரேஷி கையில இருக்கு. கண்டிப்பா பாஸ்கெட்ல பால் போட்டுருவாருன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கரீம் குரேஷோட ஸ்டைலே நேரா நின்று போட மாட்டாரு, திரும்பி நின்று தானே போடுவாரு. அதே மாதிரி பொசிஷன்ல போய் நின்னுக்கிட்டு திரும்பி நின்று பாலை தூக்கி போட போறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ நோ குரேஷின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்காம திரும்பி நின்று பாலை தூக்கி நேரா இப்போ பாஸ்கெட்டை நோக்கி போட பால் இப்போ அப்படியே ஏர்ல பாஸ் ஆகி பாஸ்கெட் குள்ள போய் விழுந்துருன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது கரெக்டா போயிட்டு அந்த பாஸ்கெட் உள்ள போய் விழுற மாதிரி பால் கிட்ட போயிட்டு போஸ்ட்ல அடிச்சு மிஸ் ஆயிடுது. எஸ், இவங்களால அந்த மேட்ச்ல வின் பண்ண முடியல. சே, இவ்வளோ தூரம் வந்து தோத்துட்டுமேன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் அப்செட்ல இருக்கும்போது அப்படியே இப்போ அங்க நடக்கக்கூடிய செலிப்ரேஷனை பார்த்து மெய் மறந்து போறாரு. என்ன நடக்குதுன்னு அங்க ஹீரோவுடைய டீம் தோத்துருக்கு, ஆனா தோத்தது கூட அவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஜெயிச்ச ஆப்போனன்ட் டீமை பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஃபைனல்ஸ்ல தோத்துடுன்ற ஒரு துளி வருத்தம் கூட சித்தாரா டீமோட பிளேயர்ஸ்குள்ள இல்ல. அவங்க எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா அவங்களை கூப்பிட்டு गाइस நம்ம ஃபைனல்ஸ்ல தோத்துறோம், தோத்துட்டோம்னு சொல்லாதீங்க கோச், நாம இன்னைக்கு செகண்ட் வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் அவங்கனா நாம செகண்ட், ஒன்னை விட 2 தானே பெருசு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தோல்வியவே அவங்க வெற்றியை ஏத்துக்கிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம அவ்வளவு பியூர் ஹார்ட்டடோட சந்தோஷமா இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம் ஜெயிச்சு கப் வாங்குறத பார்த்துட்டு என்னவோ இவங்களே ஜெயிச்சு கப் வாங்கின மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவங்கள மாதிரி தானே அந்த ஆப்போனன்ட் டீமும். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோ லைஃப்னா என்ன, லைஃப்ல ஜெயிக்கிறதுனா என்ன, வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம உள்ள அளவுல சந்தோஷமா இருக்குமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு பாஸ்கெட் பால் கோச்சா வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்த நம்ம ஹீரோ அந்த பசங்க மூலியமா இவர் லைஃப்ல இவர் சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்களை அவங்க மூலியமா பார்த்து கத்துக்கிட்டாரு. கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ஒன்னு சேர்றாங்க. இப்படி இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ ரிட்டர்ன் ஊருக்கு வந்ததும் ஹீரோவுடைய சீனியர் ஹீரோக்கு கால் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நான் ரிட்டையர் ஆக போறேன், என்னுடைய பொசிஷனுக்கு ஒன்னதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன், நீ ட்ரெயின் பண்ணிருக்கியே அந்த டீம் பத்தி தான்ப்பா ஊரே பேசுது, உன்னுடைய கேரக்டர் எப்படியோ தெரியல, ஆனா நீ ஒரு நல்ல கோச், அதனால நம்ம நேஷனல் டீமுக்கு நீ தான் கோச் ஆக போற அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட அடி வாங்கின சீனியரே கால் பண்ணி சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. பல நாள் கனவு நிறைவேற போகுது. ஆனா அந்த சந்தோஷத்தோட சேர்ந்து ஒரு பக்கம் கவலையும் படுறாரு. காரணம் அந்த பசங்களை பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. லாஸ்டா சர்தார் சிங்கை மீட் பண்ணி அந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, ஆக்சுவலா உங்களுக்கு கோர்ட்ல 3 மாசம் தான் கோச்சிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனா நீங்க பசங்களுக்காக 1 மாசம் எக்ஸ்ட்ரா இருந்து
ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம பசங்களை கூட்டு போயிருக்கீங்க, நீங்க வந்த வேலையை பெர்ஃபெக்டா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சர்தார் சிங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கர எமோஷனா பேசி, சரி ஓகே கடைசியா நீங்க பசங்களை பார்க்க விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இல்ல நான் அவங்கள பார்த்தா ரொம்ப எமோஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இவருக்கு அடுத்து கோச்சா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை மீட் பண்ணி பசங்களுடைய லாக்கர் கீயெல்லாம் கொடுத்துட்டு, பசங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆரம்பத்துல செட் ஆகிறது கஷ்டம் தான், ஆனா நீங்க அவங்க உலகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அவங்க பண்றது எல்லாத்தையும் நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க முன்னாடி நீங்க ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க, ஏன்னா அவங்க நம்மளெல்லாம் விட பயங்கர புத்திசாலிங்க. என் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களெல்லாம் நான் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர எமோஷனா நம்ம ஹீரோ அடுத்து வரப்போற கோச் கிட்ட பேசிட்டு லாஸ்டா ஒரு முறை அந்த பசங்களை பார்த்துட்டு வரதுக்காக வேகமா உள்ள ஓடி போறாரு. பசங்க எல்லாருமே ஹீரோக்கு கேக் கட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. ஹீரோ அழுதுகிட்டே அந்த பசங்க முன்னாடி போய் நிக்க, என்ன கோச் கண்ணு கலங்கி இருக்கு, நீங்க என்ன சாகவா போறீங்க அப்படின்ற மாதிரி வழக்கம் போல இந்த பசங்களுக்கே உரிய அந்த கேலி கிண்டலோட பேச சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பசங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த சித்தாரே ஜமீன் பார் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பாய்.